கரெக்டாக சொன்னீங்க. அதே apron தான் புதுசு மாதிரி ஷைன் அடிக்குதுல்ல. தேங்க்ஸ் டு மை சர்ஃப் எக்ஸல் குவிக் வாஷ். சர்ஃப் எக்ஸல் உள்ளே, ஃபுட் ஸ்டெயின்ஸ் வெளியே. வாங்கோ, I'll show you how I make hot and spicy Veg Manchow Soup. ஸோ இந்த ரெசிபிக்கு ஃப்ரெஷ்லி கட் வெஜிடபிள்ஸ் தான் ரொம்ப முக்கியம். ஸோ இன்றைக்கி நான் என்ன எடுத்திருக்கேன்னா கேரட், ஸ்வீட் கார்ன், ஆனியன், ஸ்ப்ரிங் ஆனியன் எடுத்திருக்கேன். அப்புறம் கலர் பெல் பெப்பர்ஸ் எடுத்திருக்கேன். கேபேஜ் வேணால் நீங்கள் கேபேஜ் ஆட் பண்ணலாம், காலிஃப்ளவர் ஆட் பண்ணலாம், எனி சீசனல் வெஜிடபிள் ஆட் பண்ணலாம். அப்புறம் இப்போ இம்பார்ட்டண்ட் இன்க்ரீடியன்ட் என்னென்னா சோயா சாஸ். இப்போது நமக்கு சோயா சாஸ் 2 டேபிள் ஸ்பூன் வேணும். பார்த்தீங்கன்னா தனியாக சோயா சாஸ் 2 டேபிள் ஸ்பூன். ஓஹோ, எனக்கு தெரியும் இந்த மாதிரி எதான ஆகும்னு. ஆனால் நான் ரெடியாக இருக்கேன். ஏன்னா சர்ஃப் எக்ஸல் உள்ளே, சோயா ஸ்டெயின்ஸ் வெளியே. ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை சூடாக்கிக்கலாம். அதில் பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு விழுது, வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். சால்ட்டையும் ஆட் பண்ணிவிட்டு கட் பண்ணியிருக்க வெஜிடபிள்ஸையும் ஆட் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணலாம். இதோடு சேர்த்து சோயா சாஸ், சுகர், வினிகர், மிளகுத்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். தண்ணியை ஆட் பண்ணி கொதிக்க விடலாம். கொஞ்சம் திக்காகிறதுக்கு கார்ன்ஃப்ளவரையும் சேர்த்துக்கலாம். சூப் ரெடி ஆயாச்சு. சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சர்வ் பண்ணலாம். செம்ம சூடு, பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. ஓ, 2வது ஸ்டெயினும் ஆயாச்சு. ஆனால் எனக்கு கவலை இல்லை. ஏன்னா சர்ஃப் எக்ஸல் உள்ளே, மஞ்சள் சூப் ஸ்டெயின்ஸ் வெளியே. நம்ம ஸ்பைசி, டேங்கி, தொண்டைக்கு எதமான வெஜ் மஞ்சள் சூப் இப்போ ரெடி ஆயாச்சு. பார்க்கறதுக்கே அட்டகாசமாக இருக்குல்ல. இந்த கரையெல்லாம் ரொம்ப நேரத்துக்கு இருக்காது. சர்ஃப் எக்ஸல் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடும். நம்ம சூப் என்ஜாய் பண்ணலாம். இந்த க்ளீன் பண்ணுற வேலையை சர்ஃப் எக்ஸலுக்கு விட்டுடலாம். சர்ஃப் எக்ஸல் உள்ளே, ஃபுட் ஸ்டெயின்ஸ் வெளியே. ரொம்ப நல்லாயிருக்கு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள்.